மனிதனுடைய இருதயம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி, கோடி நன்றி. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனின் சில துளிகள். பிரியமானவர்களே, மனிதனுடைய இருதயத்தை பற்றி சற்று நேரம் தியானிப்போம். மனிதனுடைய அவயவங்களில் இருதயம் முக்கியமானது. இருதயம் இரவும் பகலும் ஓயாமல் அது தன் வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய இருதயமானது கையளவு என்று சொல்வார்கள். கையளவான இருதயம் சதையால் நிரப்பப்பட்டது. அதாவது நரம்புகள், தமனிகள், இப்படி பலவற்றை உள்ளடக்கி சதையால் அது பொருத்தப்பட்டுள்ளது. அது மனிதனுடைய அவயவத்தில் முன்னும் பின்னும் எலும்பு. அது சேஃப்டியாக, பாதுகாப்பாக ஆண்டவர் இந்த இருதயத்தை வைத்துள்ளார். இருதயமானது 24 மணி நேரமும் அது தன் வேலையை, அதாவது மனிதன் தூங்கினாலும் சரி, விழித்திருந்தாலும் சரி, எல்லா வேளையிலும் அது தன்னுடைய வேலையை செய்து கொண்டே தான் இருக்கிறது. மனிதனுடைய உடம்புக்கு தேவையான இரத்தத்தை அது சுத்திகரித்து எல்லா அவயவங்களுக்கும் நரம்புகள் மூலமாக அனுப்புவது இந்த இருதயத்துடைய வேலை. ஆண்டவர் இருதயத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாப்பாக வைக்கப்பட்ட அந்த இருதயம், மனிதனுடைய உயிர் வாழ்வதற்கு அவசியமாக வைக்கப்பட்ட இருதயமானது அது எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றி சற்று தியானிப்போம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, சதையான இருதயம் என்று. ஆண்டவர் நமக்கு சதையான இருதயத்தை தான் நினைத்து வைத்திருக்கிறார். இந்த சதையான இருதயமாக இருக்கும் பொழுதுதான் அது தன் வேலையை சுருங்கி விரிவது, எல்லா வேலைகளையும் அது சரியாக செய்யும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? மனிதனுடைய இருதயம் சதையால் அடைக்கப்பட்டு அது மனிதனுடைய உடம்பில் பொருத்தப்பட்டுள்ளது. சதையான இருதயம் என்று சொல்கிறது. இந்த சதையான இருதயமானது மனிதர்களுடைய கிரியைகளினாலே அந்த இருதயத்தின் கிரியைகள் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. திருக்கு என்று சொல்லும் பொழுது அது அதாவது ஒரு ஆணியை நாம் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்ளலாம். ஸ்க்ரூ இருக்கும், நம் காதில் அணியும் கம்மலிலும் பின்னாடி திருக்கு இருக்கும். இதெல்லாம் அந்த ஸ்ப்ரிங் சுற்றி கொண்டே வருவதற்கு, டைட் பண்ணுவதற்கும் லூஸ் பண்ணுவதற்கும் அது உதவுகிறது. இதயமும் அப்படி திருக்குள்ளதாக இருந்தால் அது எப்படி இருக்கும் என்று நாம் சற்று யோசித்து பார்க்க. ஆண்டவர் அது அசையாதபடிக்கு அதை பொருத்தி வைத்திருக்கிறார். அதை டைட் பண்ணவும் முடியாது, லூஸ் பண்ணவும் முடியாது. அந்த இருதயத்தின் கிரியைகள் மாறிவிடுகிறது. அடுத்தது பார்த்தோம்னால் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அது ஆண்டவர் அதை மனிதனுக்கு பிரயோஜனமாக வைத்திருக்கிறார். ஆனால் அந்த இருதயம் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, மகா கேடுள்ளது என்று சொல்லும் பொழுது இருதயத்தை பற்றி வேதம் அநேகம் சொல்கிறது. பொல்லாத இருதயம், இருளடைந்த இருதயம், கடினமான இருதயம், மேட்டிமையான இருதயம், வஞ்சிக்கும் இருதயம், விசனப்படும் இருதயம், பின்வாங்கும் இருதயம், தத்தளிக்கும் இருதயம், பக்கம் சாயும் இருதயம், செம்மையில்லாத இருதயம், கர்வம் கொள்ளும் இருதயம், மிருக இருதயம், கலங்கும் இருதயம், துக்கப்படும் இருதயம் என்று நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம்.
இருதயத்தின் கிரியைகளானது மனிதனுடைய செயல்பாடுகளுக்கு தக்க மாறிக்கொண்டே இருக்கிறது. சதையான இருதயமானது கடினமான இருதயமாய் மாறும்போது கிரியைகள் பொல்லாதவைகளாக காணப்படுகிறது, அடைகிறதாக காணப்படுகிறது, மற்றவர்களை வஞ்சிக்கிறதாக காணப்படுகிறது, அடிக்கடி விசனப்படுகிறதாக காணப்படுகிறது, வாங்க வைக்கிறதாக காணப்படுகிறது, கோபம் கொள்ள வைக்கிறது, செம்மையில்லாத காரியத்தை செய்யும்படி வைக்கிறது, மிருக இருதயமாக மாறிவிடுகிறது, கலங்கும் இருதயமாக மாறிவிடுகிறது, துக்கப்படும் இருதயமாக இருளடைந்த இருதயமாக காணப்படுகிறது. கிரியைகள் நன்றாக இருந்தால்தான் மனிதனுடைய வாழ்க்கை பெர்ஃபெக்டாக அமையும். சொல்கிறது, மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததாகவே காணப்படுகிறது என்று. நினைவுகள் பொல்லாததாய் இருந்தால் மனிதனுடைய அழிவுக்கு, வீழ்ச்சிக்கு, விழுதலுக்கு அது ஏதுவாக காணப்படுகிறது. ஒரு மனிதன் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டுமானால் அவனுடைய இருதயம் செம்மையான இருதயமாய், சுத்தமுள்ள இருதயமாய், குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயமாய், பாவங்களுக்கு படுகிற இருதயமாக காணப்பட வேண்டும், வழிகூறும் இருதயமாக மாற வேண்டும். வேதம் சொல்கிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டேனானால் ஆண்டவர் என் ஜெபத்தை கேளார் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குமானால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கவே முடியாது. நம்முடைய இருதயம் அகந்தை இல்லாமல், பெருமை இல்லாமல், கடினம் இல்லாமல், மேட்டிமை இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல், பின்வாங்கும் தன்மை இல்லாமல், மிருக இருதயமாய் இல்லாமல், கர்வம் கொள்ளாமல், பொல்லாத காரியங்களை செய்யாமல் இருந்தால் நம்முடைய இருதயத்தில் ஒளி வாசமாய் இருக்கும். நம்மிடத்தில் அக்கிரம சிந்தை இருக்குமானால் நம் இருதயம் இருளடைந்து காணப்படும். இருளடைந்த வீட்டுக்குள் யாருமே இருக்க முடியாது. இருளடைந்த இடத்துக்குள்ளாக ஆண்டவர் வாசம் பண்ண முடியாது. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். மகனே, மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். ஏனென்றால் அவர் படைத்த இருதயம்தான். அவர் நம்முடைய சரீரத்துக்கு பிரயோஜனமாக 24 மணி நேரம் செயல்படும்படியாக இருதயத்தை வைத்த ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார், மகனே, மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று. ஏனென்றால் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அது பொல்லாத காரியங்களை செய்கிறது, வஞ்சிக்கிறது, ஏமாற்றுகிறது, கடினமாக மாறிவிடுகிறது, மேட்டிமையாய் ஆகிவிடுகிறது, விசனப்படுகிறது. இப்படியெல்லாம் நம்முடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறபடியால் மனிதனுடைய கிரியைகளும் பொல்லாதவைகளாக இருக்கிறது. நினைவுகள் சரியில்லாமல் இருப்பதனால்தான் ஒரு மனிதன் திருடனாகவோ, ஏமாற்றுகிறவனாகவும், இச்சிக்கிறவனாகவும், இன்னும் அடுத்தவர்களை கெடுக்கிறவனாகவும், அடுத்தவர்களை கொலை பண்ணுகிறவர்களாகவும், அடுத்தவர்களை அழிக்கிறவர்களாகவும், அடுத்தவர்கள் மேல் பொறாமைப்படுகிறவர்களாகவும், அடுத்தவர்கள் மேல் வஞ்சனை நினைக்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். இருதயமானது திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இல்லாதபடிக்கு, அது எசேக்கியேல் சொன்னது போல சதையான இருதயமாய் இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையானது சீராய் இருக்கும். அவன் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான், யாரையும் வஞ்சிக்க மாட்டார்கள், யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள், யாருக்கும் கள்ளம் கபடம் சூது நினைக்க மாட்டார்கள், யாரையும் கெடுக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள், யாரையும் அழிக்க வேண்டும் என்றோ அவங்களை
எடுக்க வேண்டும் என்றோ நினைக்க மாட்டார்கள். இருதயம் சதையாக இருந்தால், சதையுள்ள இருதயமாக இருக்குமானால், நம் இருதயத்தின் நினைவுகளின்படி நாம் நன்றாக வாழ்ந்து சுகித்திருப்போம். மற்றவர்களுக்கு நன்மையே செய்வோம். ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்போம். ஆண்டவருக்கு சித்தமானதே செய்வோம். எது கர்த்தருக்கு பிரியம், எது கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்பதை நாம் யோசித்து செய்வோம். மற்றவர்களுக்காக வேதம் சொல்கிறபடி தனக்கானவைகளே அல்ல, பிறனுக்கானவைகளே நாடக்கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிறருக்காக நாம் என்ன செய்யலாம், என்ன உதவி செய்யலாம், பிறருக்கு பிரயோஜனமாக என்ன செய்யலாம் என்று நாம் மற்றவர்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாக காணப்படுவோம். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலக வாழ்க்கையில் மற்றவர்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாகவே சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நாமும் இந்த உலக வாழ்க்கையில் நன்மை செய்கிறவர்களாக, கீழானவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்கிறது வேதம். கீழான அநித்தியமான காரியங்களுக்காக அல்ல, மேலான பரலோக வாழ்க்கைக்கு எது தேவையோ அதையே இருதயம் சிந்திக்கும், செய்யும். மனிதனுடைய கிரியைகளும் இருக்கும். கொரிந்தியர் 3:3 கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது என்று. மனது சதையாகிய பலகை என்று பவுல் சொல்கிறார். நம்மை நிருபங்கள் என்று சொல்கிறார். நாம் நிருபங்களாக ஜீவிக்க வேண்டுமானால் நம்மிடத்தில் சதையான இருதயம் காணப்பட வேண்டும். நாம் இந்த உலகத்திற்கு நிருபங்களாய் இருக்கிறோம். சதையான இருதயத்தோடு இருக்கும்போது மாத்திரம்தான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவும் மற்றவர்களுக்கு நிருபங்களாகவும் நாம் ஜீவிக்க முடியும். அப்படி ஜீவிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை என் மகளே மகனே என்று அழைக்கிறார். நம் இருதயத்தை அவரிடத்தில் கொடுத்து விடும் பொழுது நம் இருதயம் சதையான இருதயமாகவே இருக்கும். ஒருவேளை அது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மாறினாலும் நம் இருதயத்தை ஆண்டவர் சரி செய்து பிரியமான இருதயமாக மாற்றுவார். அதற்குத்தான் மகனே மகளே உன் இருதயத்தை தாய் என்று கேட்கிறார். நாம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கொடுத்து விடுவோம். அவர் நம்முடைய இருதயத்தை அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய மன விருப்பத்தின்படி, நமக்கு பிரயோஜனமாய் இருப்பதை மட்டும் அவர் நடத்தி ஜீவ பாதையில் பயணிக்க நமக்கு கிருபை செய்வார். அந்த ஜீவ பாதையில் பயணித்தால்தான் அந்த பரலோகத்தை அடைய முடியும். பேர்பட்ட வாழ்வை வாழ தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நாமும் நம்முடைய இருதயத்தை அவரிடத்தில் கொடுத்து சதையான இருதயமாக வைத்திருந்து நாம் நம்முடைய பயணத்தை தொடர தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன். அல்லேலுயா.